ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெட் சென்னை. இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவல் கிளாஸோட பீட்ஸ் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா எம்போஸ்ட்டு டபுள் கலர் பீட் ஒர்க் வந்து எப்படி வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து 2 லைன் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து சுகர் பீட்ஸ் வந்து நான் 2 கலரில் வந்து எடுத்துக்கிறேன். நார்மலாக வந்து பீட் ஒர்க் வந்து நம்ம வந்து ஷிவிங் த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் லைன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டை நாட் போட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த லைனில் வந்து கீழேருந்து இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல த்ரெட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கலர் வந்து லோட் பண்ணி எடுத்துக்கலாம் நீடில் பீட்ஸ் வந்து. இப்போ இந்த பீட்ஸில் வந்து நம்ம மேலே இருக்கிற லைனுக்கு வந்து கிராஸாக வந்து இந்த மாதிரி லோட் பண்ணி கொண்டுட்டு போய் ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறமா வந்து லாக் ஸ்டிச், சின்னதாக குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்க போகிறோம். எந்த அளவுக்கு வந்து அந்த லைன் வரைக்கும் நமக்கு பீட்ஸ் வந்து தேவையோ அந்த அளவுக்கு வந்து பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் இந்த மாதிரி போட்டுக்கிறோம். திரும்ப வந்து அப்படியே வந்து அந்த த்ரெட்டை வந்து அந்த பீடுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து கீழே தான் கொண்டுட்டு வரோம். கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம். எப்போயுமே வந்து பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கீழேருந்து பீட்ஸ் லோட் பண்ணோம்னா திரும்பியும் வந்து நம்ம கீழேருந்து தான் லோட் பண்ணணும். ஸோ மேலேருந்து ஒரு லைன் வந்து த்ரெட்டை வந்து கொண்டு வந்து ஒரு லாக் போட்டு அதுக்கப்புறமா வந்து கீழேருந்து யூஸ் பண்ணணும். இப்போ திரும்பியும் வந்து பீட்ஸ் வந்து லோட் பண்ணிவிட்டு திரும்பியும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு வந்து நமக்கு பீட் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு சேம் வந்து கிராஸாக வந்து கொண்டுட்டு போய் ஒரு ஸ்டிச், அப்புறம் வந்து லாக் ஸ்டிச். இப்போ லாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா அந்த த்ரெட்டில் வந்து பீடு வந்து மேலேயே லோட் பண்ணக்கூடாது. கீழே வந்து ஒரு கொண்டு வந்து ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போடும்போது தான் நம்ம போட்ட அந்த பீட்ஸ் வந்து இன்னும் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் இந்த த்ரெட்டை வந்து கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம். இப்போது மறுபடியும் நான் கீழேருந்து பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச்சு, லாக் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கொண்டு வந்து திரும்பியும் வந்து லோட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிற கலர் பீடு வந்து ஒரு 4 or 5 லைன்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா 4 லைன்ஸ் வந்து போட்டுக்கிறேன். இப்போ 4 லைன் வந்து போட்டதுக்கப்புறமா த்ரெட்டை கீழே கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் கலர் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம த்ரெட் ஒர்க்கில் வந்து டபுள் கலர் வந்து நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் லாங்காக த்ரெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து நீடில் கொடுத்து லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீட்ஸ் தான் நம்ம வந்து கலரில் யூஸ் பண்ண போகிறோம். த்ரெட்டு வந்து அதே த்ரெட்டு தான். ஸோ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கலர் நீங்கள் எடுக்கும்போதும் லாக் போட்டுக்கோங்க, நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு கலர் வந்து பண்ணணும். இப்போ செகண்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா நான் மேலேருந்து எடுக்கிறேன். மேலே போட்டிருந்த லைன்லேருந்து சேம் வந்து கிராஸாக கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் வந்து லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம். இப்போ திரும்பி வந்து நான் வந்து த்ரெட்டை வந்து எம்டியாக வந்து மேலே கொண்டுட்டு போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் கலர் வந்து மேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால திரும்பியுமே பீட்ஸ் வந்து லோட் பண்ணுறது வந்து மேலேருந்து தான் நம்ம வந்து லோட் பண்ணணும். ஸோ எம்டியாக வந்து த்ரெட்டை கொண்டு போய் ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து திரும்ப லோட் பண்ணிக்கிறோம். சேம் ஃபஸ்ட்டு நம்ம ரெட் கலர் வந்து 4 லைன்ஸ் போட்ட மாதிரியே இப்போ பிளாக் கலரும் நான் வந்து 4 லைன்ஸ் வந்து போட்டுக்க போகிறோம். ஒவ்வொரு முறையும் வந்து மேலேருந்து தான் நான் வந்து பிளாக் கலர் வந்து த்ரெட் நீடில் வந்து பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் போட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், பிளாக் ஃபுல்லாக 4 லைன் போட்டதுக்கப்புறமா எண்டில் வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ரெட் கலர் வந்து திரும்ப யூஸ் பண்ண போகிறோம். ஸோ திரும்ப வந்து ரெட் கலர் வந்து கீழேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். கீழே வந்து எந்த இடத்துல வந்து ரெட்டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சிருக்கோமோ அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மேலே கொண்டு போகும்போது அந்த பிளாக் வந்து எங்கே வந்து முடியுதோ அதுக்கு பக்கத்தில் வந்து ரெட்டை கொண்டு போய் நம்ம ஸ்டிச் பண்ணி லாக் போட்டுக்கலாம். இதே மாதிரியே ஒரு 4 லைன்ஸ் வந்து ரெட் கலரில் வந்து பீட் ஒர்க் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். கீழே லைனில் ஸ்டார்ட் பண்ணோம்னா திரும்ப கீழே லைன்லேருந்து தான்
நீங்கள் வந்து பீட்ஸ் வந்து லோட் பண்ணணும். இப்போ 4 லைன்ஸ் வந்து இதே மாதிரியே வந்து கொடுத்துக்கலாம். 4 லைன் வந்து ரெட் கலர் கொடுத்துட்டு நாட் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு முறையும் இந்த 2 கலரும் நம்ம 4 லைன்ஸ் முடிச்சதுக்கப்புறமா நாட் போட்டுக்கணும். இப்போ செகண்ட் வந்து நம்ம வந்து பிளாக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். பிளாக் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேல் லைன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போயும் வந்து மேலே லைன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல அந்த ரெட்டோட பிளாக் வந்து எங்கே லாஸ்ட்டாக நம்ம முடிச்சிருக்கோமோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். சேம் வந்து கிராஸாக கொண்டு வரோம். இடையில வந்து பீட்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ அது வந்து ப்ராப்ளம்லாம் நீங்கள் அந்த பீடுக்கு மேலேயே தான் ரெட் கலர் பீட்ஸுக்கு மேலேயே நீங்கள் வந்து கிராஸாக கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பீட் ஒர்க் வந்து கொடுக்கும்போது நீங்கள் வந்து பைப்பிங் த்ரெட் வந்து நம்ம வந்து கொடுக்கவே தேவையில்லை. ஸோ இது மேலே மேலே நம்ம கொடுத்துட்டு வரனால இதுவே வந்து நல்லா ஒரு சூப்பராக வந்து எம்போஸ்டாக நமக்கு வந்து தெரியும். இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வந்து பிளாக் வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ரெட்டை வந்து கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கீழேருந்துன்னா நம்ம ரெட் வந்து எந்த இடத்துல ஃபஸ்ட்டு முடிச்சிருக்கோமோ 4 லைன்ஸ் முடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சேம் இதே மாதிரியே தான் ஃபுல்லாக வந்து பண்ணணும். லாஸ்ட் எண்டு வரைக்குமே இப்படியே தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ லாஸ்ட்டு பாருங்கள், ரெட் கலர் வந்து கிராஸாக நான் கொண்டுட்டு போய் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த இடத்து வரைக்கும் நீங்கள் லைன் போட்டிருக்கீங்களோ அந்த ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க வந்து எனக்கு கிளாஸில் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கிளாஸில் வந்து நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.